வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப வித்தியாசமான ஆனா நிச்சயமா முக்கியமான ஒரு புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். மசானோபு ஃபுகுவோகா எழுதின தி ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன். தமிழ்ல சொல்லணும்னா ஒற்றை வைக்கோல் புரட்சி. ஆமா. இது பேர்ல விவசாயம் இருந்தாலும் இது வெறும் விவசாயம் பத்தின புத்தகம்னு நினைச்சிடாதீங்க. இது நம்ம வாழ்க்கை முறை, உணவு, அப்புறம் இயற்கை மேல நமக்கு இருக்கிற பார்வை, ஏன் நம்ம அறிவுன்னா என்னங்கிறத பத்தி கூட பேசுது. கரெக்ட். நம்ம கிட்ட இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் இருக்கு. அதோட இதுக்கு முன்னுரை எழுதின திரு பார்ட்டாப் அகர்வால், அப்புறம் திரு லாரி கோர்ன், இவங்களோட குறிப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஃபுகுவோகாவோட அந்த இயற்கை வேளாண்மை, இல்ல அவர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யாத வேளாண்மை, அந்த சிந்தனைக்குள்ள உங்களை கூட்டிட்டு போக போறோம். இது எப்படி சாத்தியம், இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். நீங்க விவசாயத்துல ஆர்வம் இருக்கோ இல்லையோ, இதுல யோசிக்க நிறைய விஷயம் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ஃபுகுவோகாவோட வழி ரொம்ப தனித்துவமானது. நவீன விவசாயம் செய்ய சொல்ற எல்லா வேலையும் இருக்குல்ல, நிலத்தை உழுறது, அந்த ரசாயன உரம் போடுறது, பூச்சிக்கொல்லி அடிக்கிறது, களை எடுக்கிறது. ஆமா ஆமா. இது எதையுமே செய்யாதீங்கன்னு சொல்றாரு. இது எப்படி முடியும்னு தான் தோணும் முதல்ல. ஆனா அவர் பார்வையில நாம இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதே இயற்கையோட அந்த சமநிலையை நமக்கு எடுத்ததுனால தான் சொல்றாரு. ஓ, அப்படியா? இது வெறும் டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம். சரி, முதல்ல இந்த ஃபுகுவோகா யாருன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். அவர் ஒரு விஞ்ஞானி இல்லையா? நுண்ணுயிரியல் நிபுணர்னு சொன்னீங்க. ஆமா, மைக்ரோபயாலஜிஸ்ட். யோகோஹாமா சுங்கத்துறையில செடிகளுக்கு வர்ற நோய்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா அவரோட வாழ்க்கையே மாத்துனது ஒரு அனுபவம். ஒரு 25 வயசு இருக்கும்போது ஒரு ராத்திரி திடீர்னு ஒரு ஞானோதயம் மாதிரி வந்துச்சு அவருக்கு. அப்படியா? என்ன அது? இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம செய்யற எல்லா முயற்சியும், எல்லா அறிவியலும் சொல்லப்போனா அர்த்தமில்லாதது அப்படின்னு ஒரு ஆழமான உணர்வு. அந்த ஒரு நொடி அவரோட உலக பார்வையே மாத்திடுச்சு. அடேங்கப்பா, அந்த அனுபவத்துக்கு பிறகு என்ன பண்ணாரு? வேலையை விட்டுட்டாரா? ஆமா, உடனடியா வேலையை விட்டுட்டாரு. விட்டுட்டு தன்னோட அப்பா காலத்துல இருந்து தரிசா கிடந்த ஒரு மலைச்சரிவு நிலத்துக்கு போயிட்டாரு விவசாயம் செய்ய. எதுக்கு? தன்னோட அந்த உள்ளுணர்வு சொன்னது உண்மையா இல்லையான்னு பாக்கறதுக்கு. விவசாயத்தை ஒரு கருவியா யூஸ் பண்ணி இயற்கையோட பேசி தன்னோட புரிதல் சரியானு பார்க்க ஆரம்பிச்சாரு. ஓஹோ, இதுல இருந்து தான் அந்த ஒண்ணுமே செய்யாத வேளாண்மைங்கிற ஐடியா வருது, அப்படிதானே? ஆமா. ஏன்னா நவீன விவசாயத்தோட அப்ரோச் என்ன? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு புது டெக்னாலஜி, புது மருந்து, புது மிஷின்னு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆமா. விவசாயியே இன்னும் அதிகமா வேலை செய்ய வைக்கிறது. ஆமா. இது லாபம் தர மாதிரி தெரியலாம். ஆனா இது விவசாயியே இயற்கையிலிருந்து பிரிச்சு இன்னும் சிக்கலான ஒரு வலைக்குள்ள தள்ளுதுன்னு ஃபுகுவோகா நினைச்சாரு. அப்போ ஃபுகுவோகாவோட வழி என்ன? அவர் எப்படி யோசிச்சாரு? அவர் கேள்வி கேட்கிற விதமே வேற. இதை எப்படி செய்யலான்னு கேட்கல. அவர் கேட்டது, இதை ஏன் செய்யணும், இதை செய்யாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு. ஓ, நெகட்டிவ் அப்ரோச் மாதிரி. ஆமா, தேவையில்லாத வேலைகளை குறைக்க பாக்குறது. உழுறத நிறுத்துமா என்ன ஆகும், ரசாயன உரம் போடலனா என்ன, களை எடுக்காம விட்டா, பூச்சிக்கொல்லி அடிக்காம விட்டா, இப்படி ஒவ்வொரு வேலையா கேள்வி கேட்டு அதை நிறுத்த முயற்சி செஞ்சாரு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி எல்லாத்தையும் நிறுத்திட்டா எப்படி விவசாயம் நடக்கும்? அவரோட அடிப்படை கொள்கைகள் என்ன? 4 முக்கிய கொள்கை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, முக்கியமா 4 இருக்கு. அதுல முதலாவது ரொம்ப முக்கியமானது, உழவு இல்லை, நோ கல்டிவேஷன். ஒரு நிமிஷம், உழாம விவசாயமா? நம்ம ஊர்ல ஏர் பிடிக்காம விவசாயம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பூமி தன்னைத்தானே எப்படி உழுதுக்கும்? நல்ல கேள்வி. இங்கதான் ஃபுகுவோகாவோட வாதம் வருது. அதாவது பூமிக்குள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், அப்புறம் செடிகளோட வேர்கள், இது எல்லாமே சேர்ந்து அந்த மண்ணை தொடர்ந்து உழுதிக்கிட்டே இருக்குங்கிறாரு. ஓஹோ. மண்ணுக்குள்ள காத்தோட்டத்தையும் தண்ணி அருங்குற தன்மையையும் இதுவே உருவாக்குது. நாம டிராக்டர் வச்சோ மாடு வச்சோ உழும்போது இந்த இயற்கையான அமைப்பை நாம சிதைக்கிறோம், மண்ணுல இருக்கிற அந்த உயிர்களை அழிக்கிறோம்னு அவர் நம்பினாரு. சரி, உழவு இல்ல. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது ரசாயன உரம் அல்லது தயாரிக்கப்பட்ட எரு இல்ல, அதாவது நோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஆர் ப்ரிப்பேர்ட் கம்போஸ்ட். இதுவும் கஷ்டமாச்சே. உரம் போடாம எப்படிங்க செடி வளரும்? மண்ணுக்கு சத்து வேண்டாமா? வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா அதுக்கு செயற்கை உரம் தேவையில்லைங்கிறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த வெள்ளை கிராம்பு மாதிரி பயிறு வகை செடிகள் இருக்குல்ல, ஆமா, அத நிலப்போர்வையா, அதாவது கிரவுண்ட் கவர் மாதிரி வளர்த்தாரு. இது காத்துல இருக்கிற நைட்ரஜனை புடிச்சு மண்ணுல கொடுக்கும். ஓ, சரி சரி. அதோட அறுவடைக்கு பிறகு வர்ற வைக்கோல திரும்ப நிலத்துக்கே மூடாக்கா போடுவாரு.
அது மக்கி உரமாயிடும். ம். இதுவும் போதாதுன்னு நினைச்சா ரொம்ப குறைவா கோழி எரு மாதிரி இயற்கை எருவை சேர்ப்பாரு. அவ்வளவுதான். இந்த இயற்கையான சுழற்சியே மண்ணுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துடும். ரசாயன உரம் மண்ணை கெடுத்துடும்னு உறுதியா சொன்னார். ஓகே, அப்போ உழவு இல்ல, ரசாயன உரம் இல்ல, மூணாவது கொள்கை இது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமே, களைகளை நீக்குவதில்லை. ஹஹா, ஆமா. நோ வீடிங் பை டில்லேஜ் ஆர் ஹெர்பிசைட்ஸ். களை எடுக்காம எப்படிங்க பயிர் வளரும்? அதெல்லாம் பயிரை அழிச்சிடாதா? இதுதான் நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்கிற விஷயம். ஃபுகுவோக்கா களைகளை எதிரியா பார்க்கல. அப்போ அதுகளுக்கும் இயற்கையில ஒரு பங்களுக்கு, மண் வளத்தை பெருக்கிறதுல, பூச்சிகளுக்கு வாழ்விடம் கொடுக்கறதுலன்னு பார்த்தாரு. அதனால அவரோட மந்திரம் என்னன்னா, களைகளை அழிக்காதீங்க, கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்துறதுன்னா கையால பிடுங்க மாட்டாரா எப்படி? இல்ல, கையாலையும் பிடுங்குறதில்ல, உழுவதும் இல்ல, மருந்தடிக்கிறதும் இல்ல. அவர் முக்கியமா செஞ்சது வைக்கோல் மூடாக்கு, ஸ்ட்ரா மல்ச். ஓ, வைக்கோல். ஆமா, அறுவடைக்கு அப்புறம் வைக்கோல நல்ல தாராளமா நிலத்துல பரப்பிட்டா அது களை விதைகள் முளைக்கிறத தடுக்கும், வெளிச்சம் படாம. ம், சரி. அதோட அந்த வெள்ளை கிராம்பு மாதிரி நிலப்போர்வை பயிர்கள் இருக்குல்ல, அது நல்லா வளர்ந்து களைகளுக்கு இடம் கொடுக்காம பாத்துக்கும். சில சமயம் பயிர் விதைக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ விதைகளை தூவி களைகளுக்கு முன்னாடி நம்ம பயிர் முளைக்கிற மாதிரி செய்வாரு. ஓஹோ. ரொம்ப தேவைப்பட்டா நெல் வயல்ல கொஞ்ச நாளைக்கு தண்ணி தேங்க விட்டு களைகளை கட்டுப்படுத்துவாரு. ஆனா உழுது மூலமாவோ மருந்து மூலமாவோ களைகளை அழிக்கவே கூடாது. அப்போ நாலாவது கொள்கை ரொம்ப இயல்பா வருது போல இருக்கே, அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகள் இல்லைங்கிறது. சரியா சொன்னீங்க. நாலாவது அதுதான், நோ டிபெண்டன்ஸ் ஆன் கெமிக்கல்ஸ். அதாவது ரசாயனங்களை சார்ந்திருக்க கூடாது. இது எப்படி சாத்தியம்? பூச்சி நோய் வராதா? அவர் என்ன சொல்றாருன்னா, பூச்சி நோய் தாக்குதல் ஏன் வருதுன்னு யோசிச்சா அதுக்கு காரணம் நாம இயற்கைக்கு மாறா ரொம்ப பலவீனமான பயிர்களை வளர்க்கறது தான். உழுது ரசாயன உரம் போட்டு இப்படி வளர்க்குற பயிர்கள் வீக்கா இருக்கு. சரி. அதனால ஆரோக்கியமான நல்ல வலுவான மண்ணுல இயற்கையோட சேர்ந்து வளர செடிகள் பூச்சிகளையும் நோய்களையும் தாங்கிக்கிற சக்தி அதுகளுக்கே இருக்கும். அப்போ பூச்சிகளே வராதுன்னு சொல்றாரா? இல்ல, அப்படி சொல்லல. பூச்சிகளும் வரும், நோய்களும் வரும். இயற்கையில அது இல்லாம இருக்காது. ஆனா அது பயிரையே மொத்தமா அழிக்கிற அளவுக்கு போகாதுங்கிறாரு. ஏன்? ஏன்னா அங்க ஒரு சமநிலை இருக்கும். பூச்சிகளை சாப்பிட வர்ற சிலந்திகள், தவளைகள், பறவைகள்னு ஒரு சூழல் தானா உருவாகும். நாம பாட்டுக்கு ரசாயனம் அடிக்கும் போது என்ன ஆகுது? இந்த பூச்சிகளோட எதிரிகளையும் சேர்த்து நம்ம கொன்னுடுறோம். ஆமா, கரெக்ட். அதனால ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குனா போதும், இந்த விஷ ரசாயனங்கள் தேவையே இல்லைன்னு ஒரு அனுபவத்துல கண்டுபிடிச்சாரு. இந்த 4 கொள்கைகளும் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா பயங்கர புரட்சிகரமா இருக்கு. சரி, இதெல்லாம் தியரி. நடைமுறையில அவர் எப்படி விவசாயம் செஞ்சாரு? குறிப்பா அவரோட அந்த நெல் பார்லி சாகுபடி முறை பத்தி சொல்லுங்களேன். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கிள் மாதிரி. நல்லா கவனிங்க, இதுல உழவு இல்ல, நாத்து நடுறதும் இல்ல, நேரடியா விதைக்கிறாரு. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சொல்றேன். அக்டோபர் மாசம்னு வச்சுக்கோங்க. நெல் அறுவடைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அறுவடைக்கு முன்னாடியா? ஆமா, வளர்ந்து நிக்கிற அந்த நெற்பயிருக்கு நடுவுலயே வெள்ளை கிராம்பு விதைகளையும், அடுத்த குளிர்கால பயிர் இருக்குல்ல, பார்லி அல்லது ரை, அதோட விதைகளையும் தூவிடுவாரு. ஓ, வளர்ந்து நிக்கிற நெல்லுக்கு நடுவுலையாவா? சரி. ஆமா. அப்புறம் நவம்பர்ல நெல் அறுவடை செய்வாருல்ல, செஞ்சதும் அந்த நெல் வைக்கோல வெட்டாம முழுசா அப்படியே வயல் முழுக்க மூடாக்கா பரப்பிடுவாரு. வெட்டாமலே வா? அப்படியா? ஆமா, இது களைகளை கட்டுப்படுத்தும், மண்ணையும் வளப்படுத்தும். சரி, வைக்கோல் பரப்பியாச்சு. அடுத்து நெல்லை எப்படி விதைப்பாரு? அதுக்கு தான் அந்த ஃபேமஸ் களிமண் உருண்டை டெக்னிக். அடுத்த வருஷத்துக்கான நெல் விதைகளை சின்ன சின்ன களிமண் உருண்டைகளுக்குள்ள வச்சு ரெடி பண்ணிக்குவாரு. களிமண் உருண்டையா? எதுக்கு அது? இது ஒரு சூப்பர் ஐடியா. விதைகளை நேரடியா தூவினா என்ன ஆகும்? பறவைகள், எலிகள்லாம் சாப்பிட்டுடும், இல்லனா மழையில அடிச்சுட்டு போயிடும். ஆமாம். இந்த களிமண் உருண்டைக்குள்ள விதை பாதுகாப்பா இருக்கும். இத பார்லி வளர்ந்துட்டு இருக்கும் போதே நவம்பர் கடைசில இருந்து டிசம்பர் நடுவுல வயல்ல தூவிடுவாரு. ஓஹோ. மழை பேஞ்சதும் அந்த களிமண் மெதுவா கரையும், விதை வெளியே கரெக்டா முளைக்க ஆரம்பிக்கும். பிரமாதம். அப்புறம் என்ன நடக்கும்? பார்லி அறுவடை எப்போ? அடுத்த வருஷம் மே மாசம் பார்லி அல்லது ரை அறுவடை செய்வாங்க. அதோட வைக்கோலையும் என்ன பண்ணுவாங்க? அதையும் வயல்லே போட்டுடுவாங்க. அதேதான், அதையும் வயல்ல மூடாக்கா போட்டுருவாங்க. இப்போ வயல்ல என்னென்ன இருக்கும்? அந்த களிமண் உருண்டையில இருந்து நெல் முளைக்க ரெடியா இருக்கும், வெள்ளைக்கிராம்பு இருக்கும், கொஞ்சம் களைகளும் இருக்கும்.
இப்பதான் முக்கியமான கட்டம் வருது போல. நெல் எப்படி இது எல்லாத்தையும் தாண்டி மேல வரும்? கரெக்ட். ஜூன் மாசம் மழை ஆரம்பிச்சதும் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ மட்டும் வயல்ல தண்ணிய தேங்க விடுவாங்க. ஓ, தண்ணி கட்டுறாங்களா? ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தண்ணி தேக்கம் என்ன பண்ணும்னா களைகளையும் வெள்ளைக்கிராம்பையும் கொஞ்சம் பலவீனப்படுத்தும். ஆனா நெல் நாத்து இருக்குல்ல, அதுக்கு இது ரொம்ப நல்லது. அது வேகமா முளைச்சு வைக்கோலுக்கு மேல எட்டி பாக்கும். ஓஹோ, அப்போ தண்ணியை வெடிச்சிடுவாங்களா? உடனே வடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரு மாதிரி நெல் வயல்ல முழுசா தண்ணி கட்டி வைக்கிற வேலையே இல்லங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. மழை பெரும்பாலும் காஞ்சமாஞ்சினா தான் இருக்கும். அந்த வைக்கோல் மூடாக்கு ஈரப்பதத்தை புடிச்சு வச்சுக்கும். ரொம்ப தேவைப்பட்டா ஆகஸ்ட் மாசம் லேசா பாசனம் செய்வாங்க. அவ்வளவுதான். அடேங்கப்பா, அப்போ தண்ணி தேவையும் ரொம்ப குறைவா தான் இருக்கும் போல இருக்கு. விளைச்சல் எப்படி இருந்துச்சு? குறைஞ்சு போச்சா? அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த முறையில கிட்டத்தட்ட 25 வருஷமா உழப்படாத நிலத்துல கூட விளைச்சல் நவீன ரசாயன விவசாயத்துக்கு சமமாவோ சில சமயம் அதை விட அதிகமாவோ கிடைச்சதா ஃபுகுவோக்கா சொல்றாரு. நிஜமாவா? ஆமா. இதுக்கு முக்கிய காரணம் அந்த வைக்கோல். அது மண்ணோட அமைப்பை காப்பாத்துது, உரமா மாறுது, களைகளை கண்ட்ரோல் பண்ணுது, ஈரப்பதத்தை புடிச்சு வைக்குது. இது எல்லாத்தையும் செய்யுது. இதனால தான் அவர் இத ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு சொல்றாரு. அந்த ஒரு வைக்கோல் செய்யற வேலை. நெல் மட்டும்தானே இப்படி? பழமரங்கள், காய்கறிகள் பத்தியும் அவர் புத்தகம் பேசுதே, அது எப்படி? ஆமா. பழமரங்கள் பத்தி சொல்லும்போது கவாத்து பண்றத, அதாவது ப்ரூனிங் பண்றத அவர் சுத்தமா வேணான்னு சொன்னாரு. கவாத்தே பண்ணாமலா? மரம் காட்டு மரம் மாதிரி வளர்ந்துருமே. ஆமா. மரங்களை அதோட இயற்கையான வடிவத்துல வளர விடணும். அப்பதான் அது ஆரோக்கியமா இருக்கும், பூச்சி தாக்காதுன்னு நம்பினாரு. ஆனா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருப்பாரே. ஆரம்பத்துல அவர் தோட்டத்துல இருந்த சில ஆரஞ்சு மரங்கள் கவாத்து செய்யாம விட்டப்போ பூச்சி தாக்கி பட்டு போச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஏற்கனவே செயற்கையா கவாத்து செஞ்சு செஞ்சு பலவீனமா இருந்த மரங்கள். இயற்கையா வளர்ந்த மரங்களுக்கு ஒன்னும் ஆகல. ஓ, சரி. உரமும் தேவையில்ல, பூச்சிக்கொல்லியும் தேவையில்ல. மண்ணை வளப்படுத்த என்ன செஞ்சாருன்னா, அகேஷியா மாதிரி நைட்ரஜனை நிலைநிறுத்துற மரங்களை நட்டாரு. நிலப்போர்வைக்கு க்ளோவர், ஆல்ஃபால்ஃபா, அப்புறம் அந்த டைகான் முள்ளங்கி இருக்குல்ல, ஜப்பானீஸ் முள்ளங்கி, ஆமா, அதையெல்லாம் விதைச்சு விடுவாரு. அந்த முள்ளங்கி தானா விதைச்சு முளைச்சு அதோட ஆணிவேர் நல்ல ஆழமா போய் மண்ணை உழுது கொடுக்கும். காய்கறிகளை எப்படி வளர்த்தாரு? அதுவும் கிட்டத்தட்ட காட்டு செடி மாதிரி தானே? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு நல்ல செழிப்பான இடத்துல சரியான நேரத்துல விதைகளை தூவி விட்டுருவாரு. கலைகளோடவா? ஆமா. களைகளோட போட்டி போட்ட வளர்றப்போ காய்கறி செடி இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும்னு நம்பினாரு. வேணும்னா ஆரம்பத்துல 1-2 தடவை மட்டும் சுத்தி இருக்கிற களைகளை கொஞ்சம் வெட்டி விட்டு காய்கறிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. முள்ளங்கி, கீரை மாதிரி சில காய்கறிகள்லாம் ஒரு தடவை விதைச்சா போதும், தானா விதை விழுந்து வருஷம் வருஷம் முளைச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி வளர்ற காய்கறியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நம்ம கடையில வாங்குற மாதிரி இருக்குமா? இருக்காதுன்னு ஃபுகுவோக்கா சொல்றாரு. அது கொஞ்சம் கரடு முரடா பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்கும். சில சமயம் லேசா கசப்பு தன்மையோட, அதோட காட்டு மூதாதையரோட உண்மையான சுவையோட இருக்கும்னு சொல்றாரு. இதுதான் இயற்கையான சுவைங்கிறது அவரோட கருத்து. சரி, இந்த விவசாய முறைகளை தாண்டி ஃபுகுவோக்கா நவீன அறிவியலையும் நம்ம சமூகத்தையும் கூட கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா. நவீன அறிவியல் இயற்கைய முழுசா பார்க்காம துண்டு துண்டா பிரிச்சு அனலைஸ் பண்ணுதுங்கிறாரு. ஒரு பிரச்சனையோட மூல காரணத்தை பார்க்காம அதோட அறிகுறிக்கு மட்டும் தீர்வு கண்டுபிடிக்குதுன்னு சொல்றாரு. உதாரணமா கிட்ட பார்வைக்கு நம்ம கண்ணாடி போடுறோம். ஆனா ஏன் கிட்ட பார்வை வருது? நம்ம வாழ்க்கை முறையில என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கிறது இல்ல. அது மாதிரி தான் சொல்றாரு. சரிதான். வணிக விவசாயத்தை பத்தியும் அவர் பார்வை ரொம்ப கடுமையா இருக்கே. நிச்சயமா. லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கிற இந்த கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் விவசாய வெறும் ஒரு பொருள் உற்பத்தியாளரா மாத்திடுச்சுங்கிறாரு. இதுல நுகர்வோரா இருக்கிற நமக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றாரு. நமக்கா? எப்படி? நாம எப்படி கேக்குறோம்? பெரிய பளபளப்பான ஒரே மாதிரி இருக்கிற காய்கறி பழம் வேணும்னு எதிர்பார்க்கறோம் இல்லையா? ஆமா. இந்த எதிர்பார்ப்பு தான் விவசாயிகளை ரசாயனம் யூஸ் பண்ண தூண்டுது. உதாரணத்துக்கு ஆரஞ்சு பழம் ஷைனிங்கா இருக்கணும்னு அது மேல மெழுகு பூசுறது. இது யாருக்கு நல்லது? விவசாயிக்கா, நமக்கா, பூமிக்கா? யாருக்குமே இல்லங்கிறாரு. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உணவு பத்தின அவர் கருத்துக்களும் ரொம்ப ஆழமானது இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். எது சரி, எது தப்பு, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி பிரிச்சு பார்க்காம, அதாவது ஒரு நான் டிஸ்கிரிமினேட்டிங் மைண்டோட அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்துல இயற்கையா என்ன கிடைக்குதோ அதை நன்றியோட ஏத்துக்கிறது தான் உண்மையான இயற்கை உணவு முறைன்னு சொல்றாரு. சில சமயம் அது ஒரு காட்டுச் செடியா இருக்கலாம், இல்ல ஒரு பூச்சியா கூட இருக்கலாம். உணவும் மருந்தும் ஒண்ணுதான்.
ஆனா நவீன காலத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம உடலையும் மனசையும் இயற்கையிலிருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சுன்னு எச்சரிக்கிறார். இவ்ளோ விஷயங்கள் சொல்ற ஃபுக்வோகா கடைசியில விவசாயத்தோட உண்மையான நோக்கமே பயிர் வளர்க்கறது இல்லைன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் அவரோட தத்துவத்தோட சாரம். கரெக்டா சொன்னீங்க. விவசாயத்தோட உண்மையான நோக்கம் மனுஷனை பண்படுத்துறதும் அவனை முழுமையாக்குறதும் தான். அதாவது கல்டிவேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். விளக்குங்களேன் கொஞ்சம். வயல்ல வேலை செய்யும்போது இயற்கையோட ஒன்றி நம்ம கவனத்தை குவித்து பொறுமைய கத்துக்கிட்டு எளிமையா வாழ பழகும்போது மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக்கிறான். அதுதான் உண்மையான அறுவடைங்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. சரி, இந்த புத்தகம் வெளியே வந்த பிறகு இதோட தாக்கம் எப்படி இருந்தது? இதை நிஜமாவே நடைமுறையில செயல்படுத்த முடியுமா? அந்த முன்னுரையில பார்டாப் அகர்வால், லாரி கோன் அவங்களோட அனுபவங்களை சொல்றாங்களே. ஆமாம், பார்டாப் அகர்வால் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ராசூலியா கிராம சேவை மையம் பத்தி சொல்றாரு. அங்க ஃபுகுவோகாவோட முறையை எப்படி முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்றாரு. அவங்க ஏற்கனவே ரசாயனங்களை குறைச்சு பயிர் சுழற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபுகுவோகாவோட புத்தகம் குறிப்பா அந்த உழாத விவசாயம், நோ டிகிங், அவங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. அங்க இது ஒர்க் அவுட் ஆச்சா? வெற்றிகரமா இருந்ததா? ஆரம்பத்துல கோதுமை விளைச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா நெல் சாகுபடி ரொம்ப நல்லா வந்திருக்கு. முக்கியமா அந்த ரசாயனங்களுக்கான செலவு சுத்தமா இல்லாததால அந்த மையம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துல முதல் தடவையா பினான்சியலா தன்னிறைவடைஞ்சிருக்கு. மண் வளமும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பரவாயில்லையே. அகர்வால் இதுக்கு ரிஷி கேதி அப்படின்னு பேர் வச்சார். ஏன்னா இது வெறும் ஜப்பானிய முறை மட்டும் இல்ல, நம்ம நாட்டு ரிஷிகளும் ஒரு காலத்துல இப்படிதான் விவசாயம் செஞ்சிருக்கலான்னு அவர் நம்பினார். ஓ சரி. லாரி கோர்ன் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் நேரடியா ஃபுகுவோகா பண்ணையிலே தங்கியிருந்தாரே. ஆமாம், கோர்ன் பல மாசங்கள் அங்க தங்கி வேலை செஞ்ச அனுபவத்தை சொல்றாரு. அங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும். மாணவர்கள் சின்ன குடிசையில தங்கி விறகு பொறுக்கி சமைச்சு விவசாய வேலைகள் செய்வாங்க. ஃபுகுவோகா நேரடியா கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாராம். அப்போ எப்படி கத்துப்பாங்க? மாணவர்கள் அவங்களாவே கவனிச்சு முயற்சி செஞ்சுதான் கத்துக்கணுமா. இது ஒரு வித்தியாசமான கல்வி முறை, இயற்கையே டீச்சர் மாதிரி. ஓகே. ஆனா 2 பேருமே, அதாவது அகர்வாலும் கூர்னும் சொல்ற முக்கியமான விஷயம் ஃபுகுவோகாவோட முறையை அப்படியே காப்பி அடிக்க முடியாதுங்கிறதானே. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுகுவோகாவே அதத்தான் சொல்றாரு. ஒவ்வொரு இடத்தோட மண், தட்பவெப்பநிலை, பயிர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஆமா. அதனால ஃபுகுவோகாவோட அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அத அவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும். இயற்கையை நல்லா கவனிங்க, அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். இதுதான் ஃபுகுவோகாவோட அட்வைஸ். இந்தியால ஜப்பானை விட இந்த முறைக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஃபுகுவோகாவே சொன்னதா அகர்வால் எழுதுறாரு. ஏன்னா இங்க நீண்ட பயிர் பருவம் இருக்கு, அதிக உயிர்ப்பன்மை பயோடைவர்சிட்டி இருக்கு. சரி, அப்போ இந்த ஒட்டுமொத்த அலசல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி நமக்கு இறுதியா என்ன சொல்ல வருது? இது வெறும் ஒரு விவசாய டெக்னிக் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு சொல்ற ஒரு வாழ்க்கை பார்வை. ஒரு 3 முக்கிய விஷயங்களை இதுல இருந்து நாம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. விவசாயம் பயிரை மட்டும் வளர்க்கல, அது மனிதனையும் பண்படுத்துது. 3, நாம திறமை, வளர்ச்சி, அறிவுன்னு நினைக்கிற நவீன அணுகுமுறைகள் இருக்கே, அது அறிவியலா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, அதுல அடிப்படையிலே சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை கேள்வி கேட்கணும். ஆமா, இயற்கையை கட்டுப்படுத்தணும், அடக்கணும்னு நினைக்கிற நம்ம மனநிலைய இத கண்டிப்பா கேள்வி கேக்குது. அதுக்கு பதிலா இயற்கையோட ஒரு பகுதியா கொஞ்சம் பணிவா கவனமா செயல்பட்டா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்குது. எல்லா பிரச்சனைக்கும் பெரிய சிக்கலான தீர்வுகள் தேடாம சில சமயம் எளிமையான இயற்கையான வழிகளையும் சரியா இருக்குங்கிறதையும் இது உணர்த்துது. கரெக்ட். இந்த விரிவான பார்வை ஃபுகுவோகாவோட சிந்தனைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். நிறைவா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை கேட்கிறோம். உங்க வாழ்க்கையில எது தேவையில்லாத வேலை அல்லது செயல்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை நீங்க குறைச்சிக்கிட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் இயற்கையோடும் உங்களோட உண்மையான இயல்போடும் நெருக்கமா இருக்கலாம்னு தோணுது? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை வணக்கம்.